ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா 360. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் பேட்டரிஸ் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியாமலே வந்து நிறைய பேர் வந்து பேட்டரிஸ் வந்து நிறையா வீணாக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டியூப்லைட் பேட்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து 5 வருஷம் நிறையா 6 வருஷம் 7 வருஷம்லாம் ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அது எப்படி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் எந்த கம்பெனி பேட்டரி இருந்தாலும் சரி, ஸோ சில டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டெர்மினல் வந்து ரொம்ப பூத்துரும். ஸோ அந்த மாதிரி பூக்குற டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அது பூக்கிறது கூட தெரியாமல் அப்படியே விட்டுருவீங்க, இல்லை பேட்டரியில் டிஸ்டில் வாட்டர் பார்க்காம அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணி நம்ம எப்படி வந்து பேட்டரி ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேட்டரியில் டெர்மினல் இந்த மாதிரி பூத்துச்சுன்னா அந்த பூத்துறதை வந்து துணியை வச்சு தொடச்சிருங்க. இதில் நிறையா பூத்து இருந்தது, அதனால் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டெர்மினல் இருக்க போல்டை கேட்டை முயற்சி பண்ணுங்கள். கேட்டை முடியட்டுனா அந்த ஒயரை கட் பண்ணி தான் எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது கேட்டை முடியட்டுனா ரொம்ப ஏதாவது வச்சு தட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு டெர்மினல் உடஞ்சிரும். ஸோ அதை மாதிரி உடைக்காமல் நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா சுடு தண்ணி நல்லா கொதிக்க சுடு தண்ணி எடுத்துக்கங்க. ஸோ எந்த அளவுக்குனா நல்லா கொதிக்கவே வைக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பூத்துருக்கு இல்லையா, இந்த போல்டை நீங்கள் அடித்து கேட்டாதீங்க, உடஞ்சிரும். அதனால் நீங்கள் சுடு தண்ணி இதில் ஊற்றுனீங்கன்னா அதுக்கப்புறமா லூஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றலாம். அதில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அது ஊற்றுறப்போ பார்த்திங்கன்னா அது க்ளீன் ஆகிட்டே வரும். உங்கள்கிட்ட ப்ரெஷ்ஷோ இல்லை வேறு ஏதாவது திருப்பி இருந்ததுன்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் நல்லா விட்டு க்ளீன் பண்ணுங்கள். ஸோ அதை க்ளீன் பண்ணினாவே உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகிடும். அது திரும்பவும் பூக்காமல் இருக்கிறதுக்கு இதை நீங்கள் சுடு தண்ணி ஊற்றினா மட்டும்தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். இல்லைனா அதில் வந்து ரிமூவ் ஆகாது. அதனால் வந்து சுடு தண்ணி நல்லா க்ளீனாக போட்டு தொடச்சி எடுத்துருங்க. அப்படி தொடச்சி எடுத்துகிட்டு இன்னும் நல்லா போகலை அப்படின்னா மேலே நீங்கள் லைட்டாக அந்த பட்டசெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் லைட்டாக தீத்தி கூட அதை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக அந்த ஹோல்ஸ் எல்லாம் நீங்கள் திருப்பி விட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ வரலன்ற பட்சத்தில் லைட்டாக தட்டுங்க. ரொம்ப தட்டினீங்கன்னா அந்த டெர்மினல் உடஞ்சிரும். நல்லா பார்த்து ஜாக்கிரதையாக தட்டுங்க, ஓகேவா? நீங்கள் அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த போல்டு நட்டை நீங்கள் இதிலேருந்து எடுத்துருங்க. ஸோ போல்டு நட்டை எடுத்து வச்சுருங்க. அப்படி புதுசாக போல்டு நட் கிடச்சா நீங்கள் வாங்கலாம். அப்படி கிடைக்காத பட்சத்தில் இந்த போல்டு நட்டை க்ளீன் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டெர்மினலை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலாம். 2 டெர்மினல் நல்லா சுடு தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. இன்வெர்ட்டரோட டெர்மினல் இருக்கும். ஸோ இன்வெர்ட்டர் ஒயர் இருந்தது இல்லையா, அதுலேயும் பூத்துருக்கும். அந்த இன்வெர்ட்டர் ஒயரை கூட நீங்கள் இந்த சுடு தண்ணியில் விட்டு நீங்கள் ஆட்டினீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும். ஒயர் வந்து சுத்தமாகிடும். ஸோ பளிச்சுன்னு ஆகிடும். உங்களுக்கு காப்பர் ஒயர் இருந்தால் காப்பர் ஒயர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ஒயரை செய்வி அதுக்கப்புறமா முடுக்கலாம். ஆனால் வந்து அதையும் நீங்கள் இந்த சுடு தண்ணியில் விட்டு க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இந்த போல்டு நட்டு எல்லாத்தையும் பழசு எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் இந்த சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கலர் ஆகிடும். ஸோ அது நீங்கள் சுடு தண்ணி நல்லா போட்டு திருப்பியில் கிண்டினாலும் ஓகே, இல்லை குண்டான ஆட்டி க்ளீன் பண்ணாலும் ஓகே, பக்காவாக அந்த போல்டு நட் வந்து க்ளீன் ஆகிடும். பழைய போல்டு நட் தான் இருக்குது, வேறு வழி இல்லை, இப்போ கடை இல்லை, நான் வந்து போட்டாகணும் அப்படின்னா பழைய போல்டு நட் நல்லா இருக்கா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும். போல்டு நட்டு பளிச்சுன்னு வந்துடும். அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அது எல்லாமே வந்து அந்த ஆசிட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு ஆகிடும். அப்படி சரியில்லைனா நீங்கள் தனியாக ஒரு போல் நட்டு ஸ்டீல் போல் நட்டு வாங்கி போடுங்க. நீங்கள் இரும்பு போல் நட்டு வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம், சீக்கிரமாக மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஸ்டீல் போல் நட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஈய போல் நட்டு விற்கிது. ஸோ அந்த மாதிரி ஈய போல் நட்டு இருந்தாலும் நீங்கள் வாங்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவும் வந்து கொஞ்சம் லைஃப் வரும். ஸோ நீங்கள் இரும்பு போல் நட்டு தயவு செஞ்சு போடக்கூடாது. போட்டிங்கன்னா சீக்கிரமாக பூத்து உங்களுக்கு கட் ஆகிடும். உங்களுக்கு அது டைமிங் உங்களுக்கு கிடைக்காது. சார்ஜிங் ஆகிறத கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிட்டு பச்சை தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒயிட் ஆகிற வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேட்டரியை வந்து சாதாரணமாக தண்ணியை ஊற்றி நீங்கள் கழுவலாம். அந்த மூடியெல்லாம் எதுவுமே கேட்ட வேணாம். நீங்கள் தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக வந்து தொடச்சிருங்க. துணியை வச்சு நல்லா தொடச்சி அதில் இருக்கக்கூடிய அழுக்கு சைடில் இல்லை ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். இதை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சு க்ளீன் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணாதீங்க. இதில் ஊற்றக்கூடிய தண்ணி உங்கள் வீட்டில் இருக்க தரையில் போச்சுன்னா தரை பூரா கரையாயிடும். ஸோ நீங்கள் டைல்ஸ் போட்டிருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக கரையாயிடுச்சுன்னா உங்களால் திரும்ப அந்த கரையை எடுக்கவே முடியாது. அதனால் வீட்டை விட்டு வெளியே எடுத்து வந்து வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிறந்தது. தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீனாக தண்ணியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற அளவுக்கு மேலே நல்ல துணியை கூட போட்டு நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறப்ப தூக்கிட்டு போகிறப்ப தண்ணி சொட்டுச்சுனாலும் அந்த சொட்டுற இடம்லாம் வெள்ளையாகிடும். அதனால் சொட்டால் தான் அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பக்காவாக அதுக்கப்புறம் பேட்டரியை எடுத்துகிட்டு போய் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்டில் வாட்டர் பார்க்கணும் இல்லையா, டிஸ்டில் வாட்டர் லெவலை வந்து கன்ஃபார்ம் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமம் கன்ஃபார்ம் வந்து 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேட்டரிஸ் வந்து லைஃப் வரும். நீங்கள் செக் பண்ணாமல் விட்டீங்க, ஒரு செல்லு ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் வந்து தண்ணி இருந்தது, மற்ற செல்லாம் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா செல்லையுமே கேட்டு கம்பல்சரி செக் பண்ணுங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை. அதிலே அந்த பிளாஸ்டிக் இருக்கும், அது தொடர அளவுக்கு ஊற்றுங்க. அதுக்கு மேலே நீங்கள் வழியை ஊற்றுனீங்கன்னா
விட்டிங்கன்னா வழிஞ்சு வெளியில் வந்து அதே மாதிரி தர மறுபடியும் வீணாக போயிடும். அதனால் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் தொடர அளவுக்கு ஊற்றுங்க. அந்த பிளாஸ்டிக் இல்லைன்னு சொன்னால் 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச் கம்மியாக ஊற்றுங்க டிஸ்டில் வாட்டரை. அந்த மாதிரி ஊற்றி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா டிஸ்டில் வாட்டர் வந்து வெளியில் பொங்கி வராது. ஏன்னா சார்ஜ் ஆகும், அந்த நேரத்தில் கொதிக்கிறப்போ அது டிஸ்டில் வாட்டர் வந்து வெளியே வராமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்டில் வாட்டர் பொங்கி வெளியில் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் மூடியை வந்து க்ளீனாக வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடியை ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சில மூடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுது இல்லையா லெவல், அந்த லெவல் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஒர்க் பண்ணும். சில வருஷங்கள் தான் ஒர்க் ஆகும், அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்வெர்ட்டரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இப்போ இன்வெர்ட்டர் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.